Hi friends, welcome to my channel AK's Bright. நாம இந்த வீடியோல ப்ரெசன்ட் டென்ஸ்ல 4 டைப்ஸ்ல செகண்ட் டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் லாஸ்ட் வீடியோல பாசிட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்த்தோம். அதை பத்தி வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்குது. ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோல நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்சியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் கோட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போகலாம். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் 4 டைப்ஸில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெகட்டிவ் சென்டென்ஸோட ரூல்ஸ் என்ன? ஸோ ஆல்ரெடி நோ தட் என்னது நமக்கு 7 சப்ஜெக்ட்னா என்னன்றது நமக்கு தெரியும். என்னென்ன? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இதுதான் 7 சப்ஜெக்ட். இப்போ ஐ, வி, யூ, தேல நெகட்டிவ் ஃபார்மில் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு என்ன வரும்? சப்ஜெக்ட் வரும். செகண்ட் வந்து டு நாட் வரும். தேர்ட் வந்து வர்பு, V1 ஃபார்ம் வர்பு வரும். ஸோ டு நாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் டோன்ட்டுன்றது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஐவியூதேக்கு சப்ஜெக்ட், டோன்ட்டு, வர்பு. ஓகே சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீ ஷி இட்டு சப்ஜெக்ட், டஸ் நாட், வர்ப், டசின்ட். சப்ஜெக்ட், டஸ் நாட், வர்ப். அதை நீங்கள் கண்டாக்ட் பண்ணிங்கன்னா டசின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தான் இதுக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் ஃபார்மில் ஐவியூதேக்கு என்ன வரும், ஹீ ஷீட்டுக்கு என்ன வரும், நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம பேசுறதுக்கு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்? ஐவியூதேக்கு டோன்ட் டூ நாட்டை கண்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா டோன்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ டோன்ட் கம், நான் வரவில்லை. ஐ டோன்ட் கம், நான் வரவில்லை. வி டோன்ட் கம், நாங்கள் வரவில்லை. வி டோன்ட் கம், நாங்கள் வரவில்லை. யூ டோன்ட் கம், நீ வரவில்லை. யூ டோன்ட் கம், நீ வரவில்லை. தே டோன்ட் கம், அவர்கள் வரவில்லை. தே டோன்ட் கம், அவர்கள் வரவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஹீ ஷி இட், ஹீ ஷி இட்டுக்கு டசின்ட்டும் ஐவியூதேக்கு டோன்ட் யூஸ் பண்ணும். இப்போ டோன்ட்னா என்னது? நான் செய்யல, போகல. அப்போ நெகட்டிவ் ஃபார்ம்ல நான் செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூட அந்த நெகட்டிவ் ஃபார்முக்கு தான் நம்ம டோன்ட்டும் டசின்ட்டும் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ ஐவியூதேக்கு எப்படி நம்ம ஃபார்ம் பண்றோம்னு புரிஞ்சிச்சா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். ஹீ டசின்ட் கம், அவன் வரவில்லை. ஹீ டசின்ட் கம், அவன் வரவில்லை. she doesn't come, அவள் வரவில்லை. she doesn't come, அவள் வரவில்லை. it doesn't come, அது வரவில்லை. it doesn't come, அது வரவில்லை. புரியுதுங்களா? ஐவியூதேக்கு டோன்ட்டு, ஹீ ஷி இட்டுக்கு டசின்ட்டு யூஸ் பண்ணும் நெகட்டிவ் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நீங்க கான்ஃபிடென்ட்டா, ஃபியர் இல்லாம ஒரு ஆப்போசிட் பார்ட்டி மூலம் பேச முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராஜா does not play. ராஜா does not play. ராஜா doesn't play படிக்கலாம். ராஜா does not play படிக்கலாம். ஓகே, ராஜா விளையாடவில்லை. ராஜா விளையாடவில்லை. நேம்னாலும் ஹீனாலும் என்ன நேம் உங்களுக்கு குறிக்கும்? ஹீயை தான் குறிக்கும். ஓகே, ஹீ டஸ் நாட் பிளே, அவன் விளையாடவில்லை அப்படி சொல்லலாம். நேம் வந்தாலும் ராஜா டஸ் நாட் பிளே, அவன் விளையாடவில்லை, அப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். அப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா ஹீ இந்த சப்ஜெக்டை தான் குறிக்கும். ஓகே, குமார் டஸ் நாட் பிளே கிரிக்கெட். குமார் டஸ் நாட் பிளே கிரிக்கெட். குமார் கிரிக்கெட் விளையாடவில்லை. குமார் கிரிக்கெட் விளையாடவில்லை. தே டோன்ட் ஈட். தே டோன்ட் ஈட், அவர்கள் சாப்பிடவில்லை. தே டோன்ட் ஈட், அவர்கள் சாப்பிடவில்லை. வி டோன்ட் கோ, நாங்கள் போகவில்லை. வி டோன்ட் கோ, நாங்க போகவில்லை. ஐ டோன்ட் ஸ்பீக். ஐ டோன்ட் ஸ்பீக், நான் பேசவில்லை. ஐ டோன்ட் ஸ்பீக், நான் பேசவில்லை. ஹீ டஸ் நாட் ஸ்பீக், அவன் பேசவில்லை. ஹீ டஸ் நாட் ஸ்பீக், அவன் பேசவில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், சின்ன சின்ன வேர்ட்ஸை நீங்களா ஓனா டசின்ட்டும் டோன்ட்டும் யூஸ் பண்ணி நீங்களா மேக் பண்ணி அதை நீங்க மிரர் முன்னாடி பேசி பார்க்கணும். பேச 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 பேசதான் நமக்கு என்ன ஆகும்னா ஃப்ளூவெண்டா, ஃபியர் இல்லாம பேச முடியும். ஓகே, ஸோ என்னோட சேனலை
தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸ்போக்கன் வீடியோஸில் நல்ல வெரி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் போட்டுட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், உங்கள் ஏகேஎஸ்.